எல்ல வெள்ளவாய பகுதியில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற விபத்தில் திருமணமாகி 2 மாதங்களேயான ஆண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த நபரின் மனைவி கர்ப்பமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தங்காலை வலயக்கல்வி அலுவலகத்தில் பணியாற்றும் ஊழியரே இவ்வாறு உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து உயிரிழந்தவரின் மனைவி கருத்து தெரிவிக்கையில், எனது உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் இந்த சுற்றுலாவில் இணைந்து கொள்ளவில்லை. மற்ற அனைவரும் சென்றதால் என் கணவர் சென்றார். எனது கணவர் அன்பானவர். அவர் என் உணர்வுகளை புண்படுத்தும் ஒரு வார்த்தை கூட கூறியதில்லை. நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம். என் கணவர் கடைசியாக ராவண எல்ல அருவிக்கு அருகில் வைத்து எனக்கு தொலைபேசியில் அழைப்பை ஏற்படுத்தினார். அதனால் அவர் 2 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துவிடுவார் என்று நினைத்தேன். ஆனால் அவர் வரவில்லை. அதனால் நான் பல முறை அவருக்கு அழைப்பை மேற்கொண்டேன். ஆனால் அவருடைய தொலைபேசி இயங்கவில்லை. பின்னர் தான் விபத்து தொடர்பிலான செய்தியை கேள்வியுற்றேன். இந்த துக்கத்தை நான் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் என கண்ணீருடன் கூறியுள்ளார். எல்ல வெள்ளவாய விபத்தில் சிக்கிய பேருந்தின் பதிவை தேசிய போக்குவரத்து ஆணையம் 2023ஆம் ஆண்டு பதிவு நீக்கம் செய்ததாக போக்குவரத்து துணை அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். எனினும் பொழுதுபோக்கு நோக்கங்களுக்காக மாத்திரமே பயன்படுத்தப்படும் பேருந்துகளை ஒழுங்குபடுத்த எந்த சட்டமும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வீதியில் ஏற்படும் விபத்துகளை குறைக்க வீதி மேம்பாட்டு ஆணையகம் அனைத்து சாத்தியமான நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் விபத்தில் சிக்கிய பேருந்தை ஆய்வு செய்ய மோட்டார் போக்குவரத்து ஆணையர் துறையின் குழு ஒன்று அந்த பகுதிக்கு சென்றுள்ளது. மேலும் விபத்துக்குள்ளான பேருந்தை ஆய்வு செய்வதற்காக போக்குவரத்து மருத்துவ சபை மற்றும் வீதி பாதுகாப்பு திட்டத்துடன் இணைக்கப்பட்ட போக்குவரத்து அமைச்சக அதிகாரிகள் குழுவும் எல்ல பகுதிக்கு செல்லும் என்று பிரசன்ன குணசேன குறிப்பிட்டுள்ளார். எல்ல போலீஸ் பிரிவின் எல்ல வெள்ளவாய பிரதான சாலையில் தங்காலையில் இருந்து சுற்றுலாவிற்கு வந்த ஒரு குழுவை ஏற்றி சென்ற பேருந்து பிரதான வீதியின் 24வது கிலோமீட்டர் தூண் அருகே உள்ள பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 15 பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இந்த கோர விபத்தில் சிக்கி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பயணி ஒருவர் அதிர்ச்சி வாக்குமூலம் வழங்கியுள்ளார். ඊට දෙවෙනි වංගෙත් තමයි නෑ ඇත්තට බ්‍රේක් නැහැ කියලා එකපාරට හපන්න ගත්තා. ඊට පස්සේ තමයි දන්නේ මේ ඇත්තටම බ්‍රේක් නැහැ කියලා. ඉස්සර වාහනයක් ආවේගය වැඩිලා තමයි මේ පල්ලමට ගියේ. දැන් නම් ඉතින් ඒ වෙලාවේ තමයි ඉවරයි කියලා. සීයේ වෙලාව සැල බලනකොට තාම ඉන්නවා. දැන් හොස්පිටල් එකට යනකම් වට 100 තිබුණේ නැද්ද? හොස්පිටල් එක යනකම් කියන්නේ වැටිලා විනාඩි 5ක් විතර 100 තිබ්බේ නැහැ. ඊට පස්සේ පොඩි එක්කෙනෙක්ට ඒ පොඩි එක්කෙනෙක්ට ඒ කෑ ගන්න සද්දෙත් නැගිට්ටේ. நான் சாரதியின் அருகில் அமர்ந்து கதைத்து கொண்டிருந்தேன். இதன்போது பிரேக் இல்லை என்று சாரதி கூறினார். இதன்போது நடத்துனரும் நாங்களும் சிரித்தோம். அங்கிருந்த ஒருவர் பொய் கூற வேண்டாம் என்று கூறினார். 2வது வளைவு வரும்போது உண்மைக்கும் பிரேக் இல்லை என்று மீண்டும் கூறி பேருந்தை திருப்ப முயற்சித்தார். இதன் பிறகே உண்மையிலும் பேருந்தில் பிரேக் இல்லை என்பதை அறிந்தோம். இதன்போது எதிர் திசையில் வாகனம் ஒன்று வந்தது. அதில் மோதியே பேருந்து பள்ளத்தில் வீழ்ந்தது. எல்லாம் முடிந்துவிட்டது என எண்ணினேன். சுய நினைவு வந்து கண்முழித்து பார்க்கும் போது நான் இன்னும் உயிருடன் இருக்கின்றேன். விபத்துக்குள்ளாகி 1 மணி நேரம் வரை எனக்கு சுய நினைவு இருக்கவில்லை. ஒரு சிறு பிள்ளை அழும் சத்தத்தை கேட்டே எழுந்தேன். உடனே அந்த சிறு பிள்ளையை கையில் ஏந்தி எழுந்திட முயற்சித்தேன். இருப்பினும் என்னால் முடியாமல் போய்விட்டது. இதன் பிறகு உதவிக்கு வருமாறு சத்தமிட்டேன் என்றார். எல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் நேற்று இரவு நடந்த கோர விபத்தில் காயமடைந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் நிலைமை தற்போது சீராகி வருவதாகவும் அவர்களில் யாருக்கும் உயிருக்கு ஆபத்து இல்லை என்றும் வைத்தியசாலையின் வைத்தியர் பாலித ராஜபக்ஷ தெரிவித்தார். ஊடகங்களுக்கு பேட்டியளித்த வைத்தியர், අහි කරන්න ඕනේ ෆික්ස් කරන්න ඕනේ. ඒකට ඉතින් ක්‍රමක්‍රමයෙන් සිද්ධ වෙන රෝගීන්ගේ මේ සෞඛ්‍ය තත්ත්වය යහපත් වීම සමගම සියලුම රෝගීන්ගේ ජීවිත අවදානම් මේකට පහව ගිහින් තියෙනවා.
ඒගොල්ලෝ රිකවර්මන්ට් තියෙනවා. මම කිව්වාගේම හදිස්සල්ල කරම සියල්ල කරවල නිම කරලා දැන් රෝගීන් ඒගොල්ලෝගේ සමහරු ඒගොල්ලන්ගේ අදාළ වාට් වල ඉන්නවා. කුඩා ළමයිගේ තත්ත්වය යහපත්. ඒගොල්ලන්ට මේ ජීවිත අවදානමක් නැහැ. ICU වල ඉන්න ලෙඩ දෙන්නෙක් ඒ දෙන්නත් මේ එච්චර ලොකු ජීවිත අවදානමක් තියෙන දෙන්නෙක් නෙමෙයි. නමුත් මේ රෝගීන්ගේ අපිට 100%ක් ප්‍රෙඩික්ට් කරන්න බෑ. නමුත් පවතින වාතාවරණය යහපත්. ඒ නිසා මම හිතන්නේ මේ අපේ තේට්ටම හැමෝටම මේ මහන්සි වෙලා අපේ මේ ඒකේ ආස්ථාවේ ක්‍රියාත්මක හැමෝටම සතුටු වෙන්න පුළුවන්. මේ තමන් යමක් කළා ඒකින්ද මේ ජීවිත මෙච්චර ප්‍රමාණයක් බේරුණා කියන விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் உயிரை காப்பாற்ற தங்களை அர்ப்பணித்த அனைவரும் தங்கள் தியாகங்களால் இந்த உயிர்களை காப்பாற்ற முடிந்ததில் மகிழ்ச்சி அடையலாம் என்றும் தெரிவித்தார். விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் உயிரை காப்பாற்ற வைத்திய குழுவினர், ராணுவம் மற்றும் எல்லா பிரதேசவாசிகள் வழங்கிய ஒத்துழைப்புக்கு இதன்போது அவர் தனது நன்றிகளை தெரிவித்தார். அனைத்து நோயாளிகளின் உயிருக்கு இருந்த ஆபத்து தற்போது நீங்கியுள்ளது. அவசர அறுவை சிகிச்சைகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுள்ளன. நோயாளிகள் தற்போது அந்தந்த வார்டுகளில் சிகிச்சை பெறுகின்றனர். குறிப்பாக குழந்தைகளின் நிலைமை நன்றாக உள்ளது. அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து இல்லை. தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள 2 நோயாளிகளுக்கும் பெரிய ஆபத்து இல்லை. இந்த உயிர்களை காப்பாற்ற அனைவரும் கடினமாக உழைத்தனர். இதில் நாம் அனைவரும் மகிழ்ச்சி அடையலாம். பதுளை இல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் உயிரிழந்த அனைத்து ஊழியர்களின் உடலங்களும் தற்போது தங்காலை நகர சபைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக அவர்களின் உடலங்கள் அங்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி காலை 10 மணி முதல் உடலங்கள் நகர சபையில் அஞ்சலிக்காக வைக்கப்படவுள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் ருவான் செனரத் தெரிவித்தார். நேற்று முன்தினம் இரவு நடந்த இந்த விபத்தில் தங்காலை நகர சபையின் செயலாளர் TWK ரூபசேன மற்றும் 12 ஊழியர்கள் உட்பட 15 பேர் உயிரிழந்தனர். නිවාසවලට හිමි කරනට වාර්තා තාන්දලාට දරුවන්ට බාර දිය යුතු නිසා මේ අතම් නොවි காயமடைந்த 15 பேரும் தொடர்ந்தும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் பேருந்து விபத்து குறித்து விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்துகளில் பேருந்து சாரதிகளின் கவனக்குறைவே முதன்மை காரணமாக கண்டறியப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதே நேரம் பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். 2025 செப்டம்பர் 4 இரவு வெள்ளவாய வீதியில் நடந்த பேருந்து விபத்து குறித்து அறிந்து நான் மிகவும் அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்தேன். தங்காலையில் இருந்து சுற்றுலாவுக்கு சென்று திரும்பியவர்களில் தங்காலை நகர சபையின் செயலாளர் TWK ரூபசேன உள்ளிட்ட பலர் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து முழு நாட்டு மக்களையும் குறிப்பாக தங்காலை பகுதி மக்களையும் ஆழ்ந்த துக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த இக்கட்டான சூழலில் உயிர்களை காப்பாற்ற ஆபத்தான பாறைகளில் இறங்கி மீட்பு பணிகளில் ஈடுபட்ட எல்லா பிரதேசவாசிகள், போலீஸ், ராணுவம், விமானப்படை, தீயணைப்பு படை மற்றும் வைத்திய குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். பதுளை போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவின் தலைவர் வைத்தியர் பாலித ராஜபக்ஷ
ராஜபக்ஷ மற்றும் மருத்துவ ஊழியர்களின் அர்ப்பணிப்பையும் இந்த நேரத்தில் பாராட்டுகிறேன். இந்த துயர விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறேன். தங்காலை நகரசபை ஊழியர்களின் குடும்பங்கள் உட்பட அனைவருக்கும் எனது ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். காயமடைந்தவர்கள் மற்றும் மீட்பு பணிகளின் போது பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் குணமடைய வாழ்த்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். மித்தெனிய தலாவ பகுதியில் உள்ள ஒரு காணியில் புதைக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் மருந்து ரசாயனங்கள் ஆய்வுக்குட்படுத்தப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பகுப்பாய்வாளரின் வருகைக்கமைய ஆய்வுகள் மேற்கொள்ளப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் இங்கு சுமார் 50,000 கிலோகிராம் ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. மறைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த ரசாயனங்கள் நேற்று மேற்கு வடக்கு குற்றப்புலனாய்வு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக குழு தலைவர் பெக்கோ சமனிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது கண்டுபிடிக்கப்பட்டன. இதன்படி ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் தலைவரான கெஹல்பத்ர பத்மே ஐஸ் என்ற போதைப் பொருள் உற்பத்தி தொடர்பான ரசாயனங்களை நாட்டிற்கு இறக்குமதி செய்ததாக பெக்கோ சமன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் இந்த ரசாயனங்கள் பொதுஜன பெரமுனவின் முன்னாள் உள்ளூராட்சி உறுப்பினர் மற்றும் அவரது சகோதரரால் வைத்திருந்தது தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தற்போது இருவரும் தப்பி ஓடிவிட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சமீபத்தில் மித்தெனிய பகுதிக்கு பெக்கோ சமான் கொண்டு வரப்பட்ட போது பயந்து போன 2 சகோதரர்களும் வேறு இடங்களில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த இந்த ரசாயனங்களை இந்த நிலத்திற்கு கொண்டு வந்து புதைத்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. நேற்று குறித்த இடத்தில் கான்கிரீட் ஊற்றுவதற்கு தயாராகி வந்ததற்கான ஆதாரங்களையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். இந்த ரசாயனங்களை பயன்படுத்தி சுமார் 200 கிலோகிராம் ஐஸ் தயாரிக்க முடியும் என்று விசாரணையை நடத்திய போலீசார் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. கெஹல்பத்ர பத்மே மற்றும் பிற பாதாள உலக நபர்களுடன் தொடர்பு இருந்திருந்தால் நாமல் ராஜபக்ஷவின் மனசாட்சி அதை நன்கு அறிந்திருக்கும் என்று பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். ඔහු එහෙම කියනවා නම් ඔහු ඒක දන්නවා ඇති. ඔහුගේ අර්ධ සාක්ෂි දන්නවා ඇති. ඔහු විමර්ශන වලට ඉස්සරලා ඔහු ඒ කාර්ය වැනි දෙයක් අනාවරණය කරා නම් අපි සාමාන්‍ය කටකතා වලට සාමාන්‍ය ඕපතු වලට කටයුතු කරන්නේ නැහැ. මේ විමර්ශන ආස්ත්‍රින් ලබා ගන්න තොරතුරු ආස්ත්‍රින් ඒ විමර්ශන සහ ඒ විමර්ශන හරහා ලැබෙන තොරතුරු නැවත වතාවක් විමර්ශන හරහාම සනාථ කරගන්න අවශ්‍යයි. எதிர்காலத்தில் அந்த பாதாள உலக நபர்களுடன் சேர அரசாங்கம் எங்களை அனுமதிக்கலாம் என்ற நாமல் ராஜபக்ஷவின் கூற்று தொடர்பில் கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர், இலங்கை போலீஸ் சாதாரண வதந்திகளின் அடிப்படையில் செயல்படாது. விசாரணைகள் மூலம் தகவல் வெளிப்படும் முன் அவர் அத்தகைய அறிக்கையை வெளியிடுவது கேள்விக்குறியாக உள்ளது என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். இதே நேரம் இந்தோனேஷியாவிலிருந்து பாதாள உலக செயற்பாடுகளுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டமை சாதாரண விடயம் அல்ல. இந்த விடயம் தொடர்பில் நாமல் ராஜபக்ஷ ஏன் கலவரமடைகின்றார் என்பது எமக்கு தெரியும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிස தெரிவித்தார். පාතාල නායකයන් සංවිධාන අපරාධකරුවන් 5 දෙනාම ලංකාවට ගෙනෙනවා කියන එක ලෙහෙසි පහසු වැඩක් නෙවෙයි. සමහර විට නාමල් ඒක කියන්නේ නැත්තේ ඒක සුළු සිදුවීමක් කැටියට ඊට වඩා අපරාධ ගැන දන්න නිසා වෙන්නත් පුළුවන්. ඒක ඒගොල්ලන්ට සුළු දෙයක් වුණාට රටට මහ දෙයක්. සහ කලබල වෙන්න එපා. ප්‍රශ්න කිරීම හමුවේ එළිදරව් වන තොරතුරු අනුව අවශ්‍ය දේශපාලඥයින් කවුද, මේකට අවශ්‍ය කරන රාජ්‍ය නිලධාරීන් මේකට සම්බන්ධ වෙන්න කවුද කියන එක ගැන එළිදරව් වේවි, නීති ක්‍රියාත්මක වේවි. சிலரது தனிப்பட்ட தகவல்களை பாதுகாக்க வேண்டியது அவசியமாகும். இந்த விடயத்தில் நாமல் எதற்காக இந்த அளவுக்கு கலவரமடைந்தார் என்பது எமக்கு தெரியும். குற்றங்களுடன் தொடர்பற்ற எவரும் வீணாக கலவரமடைய தேவையில்லை. மாறாக வேறு தகவல்கள் தெரிந்திருந்தால் அவற்றை போலீசாருக்கு வழங்குவது சிறந்ததாகும். இங்கு எந்தவொரு பிரசாரமும் முன்னெடுக்கப்படவில்லை என அவர் குறிப்பிட்டார். இதே நேரம் ஊழல்வாதிகளையும் பாதாள குழுக்களையும் கைது செய்யும் போது நாங்கள் ஒன்றும் கலக்கமடையவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் நேற்று இரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர்.
துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் கலனியை சேர்ந்த 26 வயது நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் இன்னும் தெரியவரவில்லை. ரிவால்வர் வகை துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதற்கிடையில் மருதானை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பஞ்சிகாவத்தை வீதியில் அமைந்துள்ள தனியார் வங்கிக்கு முன்பாக இன்று அதிகாலை நடந்த மற்றொரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்த நபர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதே நேரம் இன்று அதிகாலை 1:38 மணியளவில் நீர்கொழும்பு குட்டுத்துவ பகுதியில் உள்ள வீடு ஒன்றின் மீது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றனர். எனினும் இந்த துப்பாக்கிச் சூட்டில் யாருக்கும் காயம் ஏதும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. நிதி தகராறு காரணமாக இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதேவேளை இன்று காலை பாணந்துறை அலுபோமுள்ள சந்தகலவத்த பகுதியில் உள்ள விற்பனை நிலையம் ஒன்றின் மீதும் துப்பாக்கிச் சூடு சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. அடையாளம் தெரியாத இருவர் N99 துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் துப்பாக்கிச் சூடு நடந்தபோது விற்பனை நிலையத்தில் ஒரு பெண் இருந்த போதிலும் துப்பாக்கி தாக்குதல் விற்பனை நிலையத்தின் குளிர்சாதன பெட்டியை தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. அலுபோமுள்ள போலீசார் மற்றும் பாணந்துறை போலீஸ் பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிஷான் டி சில்வாவின் மேற்பார்வையின் கீழ் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நாட்டில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களால் மக்களிடையே பெரும் அச்ச நிலைமை ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.